உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இது உண்மையா? நீ என்ன காதலிக்கிறியா? இல்ல. ஆமா. ராதா மோகனுக்காக தான் வந்திருக்கா. பாத்தீங்களா? ராதா மட்டும் இல்ல, நாங்க எல்லாருமே மோகனுக்காக தான் வந்தோம். என்ன இந்த பாட்டிக்கும் பேத்திக்கும் மூளை குழம்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரும் ஒரே பையனுக்கு வலை வீசுறாங்க. இந்த வயசுல தேவையான யோசிச்சு பாருங்களேன். அண்ணி, என்ன பேசுறீங்கன்னு புரிஞ்சுதான் பேசுறீங்களா? உண்மையதான் சொல்றாங்க. இது பிருந்தாவன், கிருஷ்ணனோட ஊர். இது யாரா இருந்தாலும் அவரை பார்க்க தான் இங்க வருவாங்க. நாங்களும் அவரை பார்க்க தான் இங்க வந்திருக்கோம். கிருஷ்ண பரமாத்மாவானாலும் சரி, கண்ணன் சொன்னாலும் சரி, இல்ல மோகன், எல்லாமே ஒண்ணுதான். இத பாருங்க, உங்ககிட்ட நான் ஒண்ணு கேக்குறேன். கேளுங்க. நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டதுல நீங்க என்னத்த புரிஞ்சுக்கிட்டீங்க? ராதா தான் வாயால மோகனை காதலிக்கிறதா சொன்னாளா? சொல்லுங்க. அண்ணி, அது இல்லையே. ஒரு வயசு பொண்ணு மேல இவ்வளவு பெரிய பழிய சுமத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது யோசிக்கணும்ல. ஒரு விஷயத்த உங்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன். ராதா, சொல்லு, மோகனை நீ காதலிக்கிறியா? இல்ல. கேட்டீங்களா? இவ ஒரு வயசு பொண்ணு. இப்படி பழி போடுறீங்களே, அவ வாழ்க்கையை கெடுத்துறாதா? போதும், நல்லா அவமானப்படுத்திட்டீங்க. இனி ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க மாட்டோம். இந்த நிமிஷமே நாங்க இங்க இருந்து கிளம்புறோம். வராதா? பாட்டி, ஒரு நிமிஷம். அத்தை, அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேளுங்க. நீ சொல்றதுனால மன்னிப்பு கேக்குறேன். ஒருவேளை என் காதுல விழும்போது தப்பா விழுந்துருச்சு போல இருக்கு. அதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. கேட்டுட்டேன். யார் மேல பழிய போட்டீங்களோ அவகிட்ட கேளுங்க. ராதா கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அம்மாடி, நான் வயசானவ, தப்பு பண்ணிட்டேன், தெரியாம நடந்துருச்சு, என்ன மன்னிச்சிருமா. வேணும்னா உன் கால கூட விழ தயாரா இருக்கேன். வேணாம்மா, இங்க பாருங்கம்மா, நீங்க எனக்கு பாவம் சேர்க்காதீங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அதுவும் இவ்ளோ சின்ன விஷயத்துக்கு நாங்க வீட்டை விட்டு போவோமா? சரிதானே பாட்டி? அப்புறம் நாங்க இங்க மோகன் ஐயா கல்யாணத்தை பார்க்க வந்தோம். அவரோட கல்யாணத்தை பார்த்துட்டு தான் போவோம். ஆனா ராதா, அம்மா, எங்களை மன்னிச்சிருங்கம்மா. ராதாவை நீங்க இப்ப இங்க இருந்து கூட்டிட்டு போனீங்கன்னா எங்க மேல கோச்சுக்கிட்டு தான் நீங்க கிளம்பிட்டீங்கன்னு வருத்தப்படுவோம். விடுங்க, இருந்துட்டு போகட்டும். கல்யாணம் வரைக்கும் தானம்மா.
சரி, இன்று இந்த கிருஷ்ணலீலை இனிதே நிறைவடைந்தது. ராதே 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 ராதே. பாட்டி பாட்டி பொறுமையா, என்னால வேகமா நடக்க முடியாது. முதல்ல வா என் கூட. போய் ஏன் பாட்டி போய் சொன்னீங்க? உண்மையே சொல்லிருக்கலாமே. என்ன உண்மை? நீ மோகனுக்காக வந்தேங்கிறதா? ஆமா. அட கிருஷ்ண பரமாத்மா, இந்த பொண்ணு ஏன் தான் இப்படி எல்லாம் பேசுதோ? நீ மோகனுக்காக இங்க வந்திருக்கேங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீ மோகனை காதலிக்கிறேன்னு நினைப்பாங்க. போதும், நிறுத்துங்க பாட்டி. என்ன எப்ப பார்த்தாலும் காதல் காதல்னு சொல்றீங்க? அவர் இன்னொருத்தியோட புருஷனாக போறவரு, ஒரு பொண்ணுக்கு அப்பா. அதுவும் என் மனசுல நான் அவரை எவ்வளவு உயரத்துல வச்சிருக்கேன். அவரு தெய்வமா நினைச்சிட்டு இருக்கேன். என்னோட பக்தியை ஏன் நீங்க காதல்னு சொல்றீங்க? மோகனையா எனக்கு கிருஷ்ணர் மாதிரி தான். கம்மியும் இல்ல, அதிகமாகவும் இல்ல. எப்படி கடவுள் தன்னோட பக்தருக்கு கெட்ட நேரத்துல உதவி செய்வாரோ அதே மாதிரிதான் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவர் கொடுத்த பகவத்கீதை எனக்கு துணையா இருந்துச்சு. எனக்கு வாழ்க்கையில ஒரு பிடிப்பு கொடுத்தது. அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் அப்பா ஒரு தனி மரம் ஆயிட்டாரு. நீங்க அவருக்கு ஆறுதல் சொன்னீங்க. ஆனா உடைஞ்சு போய் அழுதுட்டு இருந்த என்னோட கண்ணீரை மோகன் ஐயா தான் தொடச்சு விட்டாரு. அவரும் அவரோட அம்மாவை இழந்துட்டாரு. அதனாலதான் ஏன் வலி அவருக்கு புரிஞ்சிருக்கும் போல. பாருங்க பாட்டி, வலியில ஏற்படுற உறவு சந்தோஷத்துல ஏற்பட்டதை விட ஆழமானது. அதனாலதானே என்னமோ எல்லாருக்கும் அவர் முகத்துல இருந்த சிரிப்பு தெரிஞ்சப்ப எனக்கு மட்டும் அந்த சிரிப்புக்கு பின்னாடி இருந்த சோகம் தெரிஞ்சது. நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க பாட்டி, அவருக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். அப்புறம் பாட்டி, கங்கையை கடக்க ராமருக்கு எப்படி கேவத்து உதவுனாரோ அந்த மாதிரி மோகனையாவுக்கு ஏதாவது செய்ய எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஒருவேளை இந்த பக்தை எந்த விதத்திலயும் கடவுளுக்கு பிரயோஜனமா இல்லைன்னா என் வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். நீ எவ்வளவுதான் பேசினாலும் இந்த உலகம் நம்பாது. அவ்வளவு ஏன் மோகனே நம்ப மாட்டான். அதுக்காக நான் பொய் சொல்லணும்னு சொல்றீங்களா பாட்டி? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.